அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடுவே நடந்த சிறந்த நிகழ்வுகளையும் அவர்கள் இருவருக்கும் நடுவே நடந்த சுவாரஸ்யமான உரையாடல்களையுமே இன்று நாம் பார்க்க போகிறோம். இதில் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களும் நாம் இதற்கு முன்னர் அறியாத சில பல விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு தேவையான பல பாடங்களை நம்மால் பெற முடியும். அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி. அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை குறிப்பிடுகையில், அறியாமை காலத்தில் நான் வாழ்ந்தபோது மக்களிடையே உண்மையான வழிகாட்டல் இல்லாமல் இருந்தது. அவர்கள் சிலைகளை வணங்கி தவறான வழியில் சென்று கொண்டிருந்தனர். இதனால் மனதில் வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டது. இந்த நிலையில் அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் ஒரு மனிதர் புதிய செய்திகளுடன் வந்துள்ளார் என்று கேட்டார்கள். இதை கேட்டு மனதில் நம்பிக்கை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சந்திக்க தீர்மானித்தார்கள். பின்னர் மக்காவிற்கு வந்து அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு அபூர்வ சந்தர்ப்பத்தை பெற்றார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நபி என்று கூறினார்கள். இதை கேட்ட அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் என்னை தனது செய்தியுடன் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். அதற்கு அந்த சஹாபி, எந்த செய்திகளை கொண்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரத்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்றும் சிலைகளை வணங்கும் வழிபாட்டை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்றும் கூறினார்கள். இதை கேட்ட அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற தீர்மானித்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க முடிவு செய்தார்கள். அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது அதை உமக்கு செய்ய இயலாது. எனது நிலையையும் மக்களின் நிலையையும் நீர் பார்க்கிறீர்கள். நீர் உமது குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்லுங்கள். நான் எழுச்சி கண்டேன் என்று கேள்விப்பட்டால் என்னிடம் வாருங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில், அந்த காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலம். அந்த நேரம் குறைஷி காஃபிர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கூறினார்கள். இதை கேட்ட அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பி சென்றார்கள். சில வருடங்கள் ஓடின. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசிக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்ட அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்கு என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், மக்காவில் என்னை சந்தித்தவர் தானே நீங்கள் என்று பதிலளித்தார்கள். இதன் மூலம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொடர்ந்து தனது ஈடுபாட்டையும் நம்பிக்கையையும் நிலைநிறுத்தினார்கள். இந்த நேரத்தில் தான் அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில விஷயங்களை பற்றிய அறிவுரையும் விளக்கமும் கேட்டார்கள். அந்த சுவாரஸ்யமான அறிவுரைகளையும் விளக்கங்களையும் பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழுகையை பற்றி விளக்கம் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான வகையில் தொழுகையின் முக்கிய நேரங்களை விவரித்தார்கள். சூரியன் உதயமாகி உயரும் வரை தொழுவதை நிறுத்துங்கள். ஏனெனில் சூரியன் உதயமாகும் போது அது ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையே உதயமாகிறது. அப்போது இறை மறுப்பாளர்கள் தான் அதற்கு வணங்குவார்கள் என்று கூறினார்கள். நாம் சூரியன் உதயமாகும் நேரத்தில் தொழுகக்கூடாது என்று கேள்விப்பட்டிருப்போம். அதற்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கூறியிருக்கிறார்கள். அதைப்போல் மத்திய பகல் நேரம், நண்பகல் நேரத்தில் தொழுவதை நிறுத்துங்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் தான் நரகம் மிகவும் எரிகிறது. நடு பகல் நேரத்தில் தொழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் மாலையின் தொழுகை,
சூரியன் மறையும் போது தொழுவதை நிறுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரியன் மறையும் போது அது ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையே மறைகிறது. இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தொழுகைகள் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவற்றை வானவர்கள் சாட்சியமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒழு செய்வதை பற்றிய விளக்கம் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் முகத்தையும் கைகளையும் கழுவும் போது அவற்றின் மூலம் ஏற்பட்ட பாவங்கள் தண்ணீரோடு சேர்ந்து கீழே விழுகின்றன. தலையை மசல் செய்திடும் போது தலைமுடி ஓரங்களில் இருந்தும் பாவங்கள் நீங்குகிறது. பாதங்களை கழுவும் போது காலின் பாவங்கள் விரல் நுனிகளில் இருந்து தண்ணீரோடு விழுகின்றது. இதனை செய்யும் ஒருவன் இறை நம்பிக்கையுடன் தொழுகையில் நிற்கும் போது அவன் பாவங்கள் நீங்கி பிறந்த பாலகனை போல் பரிசுத்தமானவன் ஆகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவ்வளவு முக்கியமான விஷயங்களை ஒரே இடத்தில் நீங்கள் கேட்டீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் வயது முதிர்ந்து விட்டது, நான் பொய்யுரைக்க முடியாது. இது நபி அவர்களிடம் இருந்து நான் 7 முறை அதிகம் செவியேற்ற ஒரு செய்தி என்று உறுதியாக கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலம் நாம் 4 முக்கிய பாடங்களை பார்க்க போகிறோம். 1. சத்தியத்தை அடைவது. மக்களிடையே தவறான வழிபாடுகள் நடந்தாலும் உண்மையான வழியை தேடுவது முக்கியம். அம்ர் பின் அபாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்தில் மக்கள் வழிகட்டு அலைந்த நேரத்திலும் இவர்கள் மட்டும் உண்மையான வழி சத்தியம் எது என்பதை தேடிச் சென்றார்கள். இதனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்களை கொண்டு வந்து சேர்த்தான். 2. தொழுகையின் நேரம். இறைவனின் திருப்திக்காக தொழுகையின் நேரங்களை கடைபிடிக்க வேண்டும். 3. அங்க தூய்மை, அதாவது உழு செய்தல். உடலை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 4. நம்பிக்கையின் உறுதி. ஒருவரின் நம்பிக்கையும் அவருடைய செயல்களும் அவரை இறைவனுக்கு அருகில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஹதீஸின் மூலம் நாம் நம்முடைய நம்பிக்கையை உறுதியாக காக்கவும் நபி அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றவும் கடமையாக்கப்பட்டுள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் பல முக்கிய செய்திகளை நமக்கு சுற்றி காட்டியிருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.